உண்மையை சொல்லும் ஊடகவியலாளர்களுக்கு குறி. தேடி தேடி கொல்லும் ஆக்கிரமிப்பு இஸ்ரேல். இதுவரை 191 ஊடகவியலாளர்கள் படுகொலை. காசா மக்களின் துயரத்தை உலக மக்களின் கண்களுக்கு நேரடியாக கொண்டு செல்லும் ஊடகவியலாளர்களையும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை விட்டு வைப்பதில்லை என்ற அதிர்ச்சிகரமான செய்தி வெளியாகியுள்ளது. அக்டோபர் 7ஆம் தேதி முதல் தற்போது வரை 191 பத்திரிகையாளர்களை இஸ்ரேல் வேண்டுமென்றே கொன்றுள்ளதாக பாலஸ்தீனிய செய்தியாளர் சங்கம் அறிவித்துள்ளது. இஸ்ரேலின் இந்த கொடூர தாக்குதலுக்கு தற்போது அல்குட்ஸ் தொலைக்காட்சியின் ஆசிரியரான மம்தூஹ் ஹனைட்டா என்ற பத்திரிகையாளரும் பலியாகியுள்ளார். மமதானி மருத்துவமனை முன்பு செய்தி சேகரித்துக் கொண்டிருந்த அவரை இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படையின் ட்ரோன் குறிவைத்துக் கொன்றதாக கூறப்படுகின்றது. இதனால் ஆத்திரமடைந்த பத்திரிகையாளர் சங்கம் ஊடகவியலாளர்களை வேண்டுமென்றே கொல்வதை இஸ்ரேல் ஒப்புக்கொள்ள அழுத்தம் கொடுக்க வேண்டுமென உலக நாடுகளை வலியுறுத்தியுள்ளது. மேலும் இது தொடர்பாக வெளியிட்டுள்ள அறிக்கையில் காசா பகுதியில் நடந்து வரும் இனப்படுகொலை குறித்து செய்தி வெளியிடும் செய்தியாளர்கள் பணியில் இருக்கும் போது இஸ்ரேலிய தரைப்படை மற்றும் வான்வழி தாக்குதல்கள் கொல்லப்படுவதாகவும், தகவல் தொடர்பு தடைகள், விநியோக பற்றாக்குறை மற்றும் மின் தடைகள் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை எதிர்கொள்வதாகவும் குறிப்பிட்டுள்ளது. ஒரு வருடத்தில் காசா பகுதியில் இஸ்ரேலிய தாக்குதல்களால் கொல்லப்பட்ட பாலஸ்தீனிய ஊடகவியலாளர்களின் எண்ணிக்கை உலக சராசரியை விட 2 மடங்கு அதிகமாகும் என்ற அதிர்ச்சிகரமான தகவலும் வெளியாகியுள்ளது. இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்கியது www.aliaonlinestore.com. இந்த இணையதளத்தில் நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸ், அதே மாதிரி குழந்தைகளுக்கு தேவையான டாய்ஸ் உள்ளிட்ட பல பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம். ஒரு தடவை இந்த இணையதளத்தை விசிட் பண்ணி பாருங்கள்.